ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 இயர்ஸ் ஓல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரூம் வந்து குவைட் பிளேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபில் இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஐ அக்செப்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐ அக்செப்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு கேட்கும். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் 1 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நீங்கள் எந்த ஃபர்ஸ்ட் நேமை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் டைம் ஜோனு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் பின் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் அங்கே கேட்குற டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக சைன்இனுக்கு போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.